இந்த கீ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, என்பிஎஸ்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் செக்டார்ல அவங்களுக்கு பிஎஃப்பும் பிடிப்பாங்க, ப்ளஸ் பென்ஷனும் குடுப்பாங்க. ஃப்ரீலான்சர்ஸ்க்கு ஏதாவது ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஸ்கீம்ஸ்னு இருக்கா? ஸோ இப்போ டாக்ஸ் பிளானிங் அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இது ரெண்டுத்தையுமே எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது? இந்தியா மக்களோட மனநிலை என்னன்னா ப்ரோகாஸ்டினேஷன். தள்ளி போடுதல்ங்கிறது நமக்கு ரொம்ப கைவந்த கலை. அந்த தள்ளி போடுதலை அவாய்ட் பண்ணிட்டு ஹலோ ஜிபி விவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிஎஃப் இருக்குப்பா, அது மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா ஐயோ ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணவும் பார்ப்பாங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேஃப்டியோட அதே மாதிரி க்ரோத்து இது ரெண்டுமே முக்கியம் தான். ஆனால் இதை விட ரைட்டான காம்பினேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக இன்டெப்த்தாக பேசுறதுக்காக நம்ம கூட நிதி ஆலோசகர் ராம்குமார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி இன்டெப்த்தாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் பாப்புலேஷன் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ரிட்டையர்மெண்ட் பாப்புலேஷன் சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன் ரொம்பவே அதிகமாக ஆகும். அதுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி இப்போவே நம்மளுக்கு அந்த நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இதாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சார், நிறைய பேரோட காமன் மென்டாலிட்டி என்னென்னா, எனக்கு ஆஃபீஸில் நான் வேலை செய்கிற பிஎஃப் பிடிக்கிறாங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வேணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருக்கும் சார். ஆனால் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னா வெறும் பிஎஃப் தானா? அதில் வேற என்னென்ன நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும் சார்? நல்ல கொஸ்டின் இது. ஓகே, ஏன்னா ரொம்ப காமனாக எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வேலையில் சேர்ந்துட்டோம், ஸோ கம்பெனிலேருந்து பிஎஃப் பிடிச்சிடுறாங்க, இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதையே அப்ரிஷியேட் பண்ணணும் இந்திய அரசாங்கத்தை. ஏன்னா வேலைக்கு சேர்ந்தோம்னா ஒரு ரூல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது கவர்மெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களோட சம்பளத்துலேருந்து ஒரு பிடித்தத்தை அவங்க பிடிப்பாங்க. அந்த எம்ப்ளாயர் அதே அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதை கொண்டு போய் ஒரு 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 இடத்துல டெபாசிட் பண்ணுவாங்க. ஃபிக்ஸடான இருக்கிற கவர்மெண்ட் இதில் பிஎஃப் பென்ஷன் ஃபண்டில். அதுலேருந்து வர்ற எடுத்து ஒருத்தர் 60 வயசு ஆகும்போதோ ரிட்டையர் ஆகும்போது வெளியில் வரும்போது அந்த ஃபண்டை கொடுப்பாங்க. நீங்கள் நடுவில் கம்பெனியை விட்டு மாறுனீங்க அப்படின்னா இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லை இன்னொரு இடத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு இன்னொரு எம்ப்ளாயருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதுவும் ஒருத்தரோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு. ஆனால் அவங்க பிடிக்கிற தொகை நாளைக்கு நமக்கு கிடைக்கும்போது பணவீக்கத்தோடு கால்குலேட் பண்ணும்போது அந்த பணம் நம்மளோட எதிர்கால நீடுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. ஏன்னா நம்மளோட எதிர்கால நீடு அதிகம் இருக்கும். ஏன்னா நமக்கு ஏஜ் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், பேசிக் கமிட்மெண்ட்ஸ், அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டடீஸ் ஒன்று சொல்கிறேன். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், ஓகே, இதுலேருந்து அவங்களோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் தெரிஞ்சிடும். பிஎஃப்பை பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணலாம். நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கண்டினியூ பண்ணுறதே கிடையாது. அப்பப்போ பிஎஃப்பில் லோன் போட்டு அவங்களோட அன்றாட சமயத்துக்கு ஒரு முக்கியமான தேவைகளுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப வெரி 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 ஒரு வி கேன் அனலைஸ் தட் அட்லீஸ்ட் ஒரு 50-50ன்னு வச்சுக்கலாம். பட் இந்த 50% எடுக்கிறவங்க இருக்காங்கல்ல, அது ஒரு பெரிய நம்பர். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த 50% எதிர்க்கிற நம்பர்களுக்கு அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட எதிர்காலத்தில் அவங்களோட நீடுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பிஎஃப்லேருந்தே ஃபஸ்ட்டு உங்கள் பணத்தை எடுக்காதீங்க. ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட இந்த பணம் உங்களுக்கு பத்தாது, அதை தவிர வேறு மாதிரியான முதலீடாக கொண்டு போங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹைலைட் ஒண்டி சொல்லிடுறேன். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் லோன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்கன்னா லோன் எடுக்கலாம், இல்லை உங்கள் பசங்களை படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னா லோன் எடுக்கலாம், வீடு கட்ட போகிறீங்கன்னா லோன் எடுக்கலாம், ஃபாரின் ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னா அதுக்கு லோன் கொடுக்கலாம். ஆனால் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் சார், அதுக்கப்புறமா என்னோடய ரிட்டையர்மெண்ட் செலவுக்கு பின்னாடி இருக்கிற 10 வருஷம் 15 வருஷத்துக்கு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் யாருமே தரமாட்டாங்க. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே அவரோட லோன் எலிஜிபிலிட்டியே என்ன ஆயிடுது, கம்மியாயிருது. ஏன்னா அவருக்கு இன்கம் கிடையாது. ஸோ இந்த விதமான ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இஸ் மேண்டேட்ரி. நீங்கள் எதை பண்ணுறீங்களோ பண்ணலையோ, நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் யங்கர் ஜென்ரேஷன்ட்ட, சார் எனக்கு இப்போ தானே சார் 25 வயசு ஆகுது, நான் எதுக்கு இப்போவே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும் அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பண்ணிடு. ஏன்னா நீ இப்போ தான் 25 வயசு ஆயிடுச்சு, நீ இன்னும் கல்யாணம் பண்ணல, குழந்தை பிறக்கல, வீடு வாங்க போறியா என்னங்கிறது தெரியாது. சேர்ந்த உடனே உங்கள் கம்பெனி உனக்கு பிஎஃப் பிடிக்குது இல்லை, அதை தவிர ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு ஒன்று போயிரு. அப்படி ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு போனவுடனே நம்மக்கிட்ட இருக்கிறது 3 ஆப்ஷன் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில். ஒன்று பிபிஎஃப், பொது வைப்பு நிதி திட்டம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்படுறது. இதோட லாக்இன் பீரியட் 15 வருஷம். ஓகே, எல்லா
ஸ்டேட் பேங்க்கில் இருக்குது, எல்லா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா நேஷ்னலைஸ் பேங்க்லேயும் இருக்குது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக உங்களுக்கு 7லேருந்து 8% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் லாக்இன் பீரியட் 15 வருஷம். குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா ₹500 பே பண்ணணும். அதோட மேக்ஸிமம் லிமிட் ₹1,50,000. இதுதான் அந்த காலத்தில், இன்றைக்கி நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசுகிறோம், என்பிஎஸ் எல்லாம் பற்றி பேசுகிறோம். இதுதான் அந்த காலத்தில் எல்லாரும் தங்களோட எதிர்காலத்தில் தங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக செய்ய போகிற செலவு வந்து அந்த காலத்தில் போய் எல்லாரும் பேங்க்கில் போய் இந்த பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். அதே மாதிரி 7 வருஷத்துக்கு அப்புறமா எப்போ வேணாலும் பிபிஎஃப்லேருந்து பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு கிளாஸ். அடுத்தது என்பிஎஸ் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸ் என்னென்னா 7லேருந்து 14%. இங்கே தேசிய ஓய்வூதிய திட்டம் தமிழில் சொன்னோம் அப்படின்னா, இதை மேனேஜ் பண்ணுறது பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது வந்து கவர்ன்டு பாடி, இவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இது இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுது. இந்த பிபிஎஃப்ஆ இருக்கட்டும், பிஎஃப் என்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு 80C பிரகாரம். பட் இன்றைக்கி நம்ம நியூ ரெஜிமில் தான் 90% மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பேச வேணாம். ஸோ என்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 7லேருந்து 14% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் இதோட முதிர்வு தொகை எப்போனா 60 வயசு ஆகும்போது தான். ஓகே, 60 வயசு ஆகும்போது அந்த சமயத்துலையும் என்னென்னா 60% ஆஃப் த அமௌண்ட்டை நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கலாம். மீதி 40% ஆஃப் த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஆன்விட்டியாக தான் வாங்க முடியும். இல்லை எனக்கு மொத்த தொகையே வேண்டாம் அப்படின்னா மொத்த தொகையுமே நீங்கள் பென்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதை வந்து நிறைய இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க என்பிஎஸ்ல. நாட் ஃபார் 80cc சர்டிஃபிகேட், ஏன்னா எல்லோரும் நியூ ரெஜிம் போயிடுறாங்க. பட் கவர்மெண்ட்டால் நடத்தப்படுறது. அதில் இந்த ஃபண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே போய் இவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. அதில் வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதாவது பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுதான் 7% கிடைக்கும். இல்லை ஒரு அப்ராக்சிமேட்டாக ஹைப்ரிட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் அங்கேயும் மார்க்கெட் ரிலேட்டட் தான். அது ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெப்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா 10%, அக்ரெசிவாக செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா 13-14%. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் தே ஆர் ரன்னிங் திஸ் பென்ஷன் ஃபண்ட்ஸ். ஓகே, இட் இஸ் கால்டு என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இதுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படி போயிட்டு அது மூலமாக பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்தாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அங்கே என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா ஓப்பன் எண்டட், எனி டைம் யூ கேன் கம் அவுட். ஸோ இப்போ ஒருத்தர் என்பிஎஸ்ல போயிட்டாருன்னா அவருக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா நடுவில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணலாம். அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. அது மூலமாக அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அவங்க பிளான் பண்ணலாம். சூப்பர் சார். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்க பாப்புலேஷன் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரை பற்றி சிந்திப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நிறைய பேர் இந்த ஃப்ரீலான்சிங்கில் தான் சார் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமும் சரி, இல்லைனா இப்போ ஒரு 1 மந்த்துக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் அந்த இன்கம் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக ஸ்டெடியாக வரும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ்க்கு வந்து ஏதாவது வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஸ்கீம்ஸ்னு இருக்கா? நல்ல கொஸ்டின். ஸோ யார் வேணாலும் நான் சொன்ன இந்த 3த்துலேயும் உள்ளே போயிடலாம். ஓகே, நீங்கள் வந்து வருஷத்துக்கு தான் பிபிஎஃப்ல கட்ட போகிறீங்க. இட் இஸ் நாட் தட் மாதம் வருஷத்துக்கு நீங்கள் ₹500 கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ அது உங்களால் போக முடியும். அதே மாதிரி என்பிஎஸும் வந்து இட் இஸ் நாட் தட் எவ்ரி மந்த் கட்டுறதும் கிடையாது. ஓகே, நீங்கள் ஆனால் என்னென்னா மாதம் வருஷம் கட்டணும். ஒரு மினிமம் தொகையாவது கட்டணும். அட்லீஸ்ட் ஒரு ₹5000 கட்டி வைக்கணும். இட் இஸ் நாட் தட் மேண்டேட்ரியாக நீங்கள் இவ்வளோ கட்டணுங்கிறது கிடையாது. மந்த் வைஸும் கிடையாது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நம்ம எஸ்ஐபியை மட்டும்தான் மாதம் கட்டணும்னு சொல்கிறோம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தெர் ஆர் சர்டன் ஃபண்ட்ஸு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி எப்பப்பெல்லாம் கையில் காசு இருக்கோ, ஆரம்பிக்கும் போது ₹5000, அதுக்கப்புறமா அடிஷ்னலாக ₹1000 கூட யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மைண்ட் செட் ஒண்டி இருக்கணும். இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்கிறதுனால அதை எடுக்காமல் அதை தொடர்ந்து வளர விடணும். அதுதான் இதில் ஒரு ஒரு இக்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட இந்த ஃபண்டு வந்து இமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்கணும். இது என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இது என்னோட இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்பஸை வச்சுட்டு அந்த சமயத்தில் நான் அவங்களுக்கான தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பாண்டுலேயும், கொஞ்சம் ஈக்விட்டிலையும், கொஞ்சம் ஹைப்ரிட்லேயும் பிரித்து போட்டு அதுலேருந்து மாத வருமானம் வேணும் மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ எனக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இப்போ என் அப்பா அம்மாக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 20 வருஷம் அவங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் பீரியட் இருக்குது. ஸோ அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த மாதிரி சன்னோ டாட்டரோ அவங்களோட பேரண்ட்ஸை மைண்டில் வச்சுட்டு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணலாமா சார்? தாராளமாக. சன்னோ டாட்டரோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பண்ணிக்கணும்.
அதுதான் முக்கியம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து இருக்காங்க, ஓகே. அவங்க கிட்ட இன்கம் இல்ல அப்படின்னா, நீங்க அவங்க அப்பா அம்மா பேர்ல ஒரு அமௌண்ட்ட போட்டுட்டு, அதுலேருந்து அவங்களுக்கு ரெகுலரா வித்ட்ராயல் வர மாரி, நான் சொல்றது 60 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அது மூலமா வெளில வந்துக்கலாம். ஓகே. பட் இவங்க இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட் இவங்களோட ரிட்டயர்மென்ட் பிளானிங்க ஃபுல்ஃபில் பண்ணிறணும். அதுக்கப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸ பத்தி திங்க் பண்ணலாம். ஓகே சார். சார் இபிஎஃப் அண்ட் பிபிஎஃப் வந்து ஒரு சேஃபான ஒரு ரிட்டயர்மென்ட் பிளானிங்கா நம்ம நம்பலாமா? இத வந்து இன்ஃப்ளேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களோட கருத்து என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பா. பிகாஸ் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இட்ஸ் அ சேஃப். ஏன்னா கம்பெனி தான் பிடிக்கிறாங்க. ஸோ ஓகே. கம்பெனி மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் பிடிக்கிற கம்பெனி எல்லாரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷனையும் போட்டு அதை வளர விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வரும்போது கொடுப்பாங்க. ஓகே சார். பிபிஎஃப்பும் இட்ஸ் அ சேஃப் பிகாஸ் கவர்ன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதனால் அதுவும் சேஃப் தான். ஸோ இன்ஃப்ளேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக இதோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கம்மி. ஏன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 7லேருந்து 8%. ஓகே, லாங் டேர்மில் 7லேருந்து 8%. ஸோ இன்ஃப்ளேஷனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6% இருக்குது. ஸோ தெர் ஆர் சர்டன் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னா அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா என்பிஎஸ்ல கிடைக்கும். ஓகே. என்பிஎஸ்ல வித் ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கும். இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்கிற ஃபண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே கிடைக்கிறதோட இன்னொரு 5லேருந்து 6% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே. ஸோ இன்ஃப்ளேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இதில் இங்கே தான் உங்களுக்கு அதிகம். இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஒன்று சொல்லி ஆகணும். நிறைய கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா விபிஎஃப் ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியில் ஒரு பிஎஃப் பிடிப்பாங்க, அதை தவிர இவங்க விபிஎஃப்க்கு ஓகே சொல்லியிருப்பாங்க இவ்வளோ அமௌண்ட்டை மாதம் மாதம்னு. என்ன கேட்டால் நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கெலாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா விபிஎஃப் இஸ் நாட் உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா கம்பெனிலே பிஎஃப் பிடிச்சிடுறான் உங்களோட ஓவரால் இதில். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட் அதில் ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் அ விபிஎஃப் யூ இன்வெஸ்ட் த சேம் அமௌண்ட் இன் ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணு. ஓகே சார். அதை தொடாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இது மூலமாக தான் நீங்கள் கார்பஸை டெவலப் பண்ண முடியும். ஓகே. ஓகே. வருஷம் இவ்வளோ அமௌண்ட்டை நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் ஒரு கார்பஸ் அவங்களால டெவலப் பண்ண முடியாது. கார்பஸை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னா, எஸ்பெஷலி ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கான கார்பஸ் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னா சின்னதாக இன்வெஸ்ட் பண்ண தான் முடியும். சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? என்பிஎஸ்லேயே நீங்கள் மாதம் போடலாம். ஓகே. அதே மாதிரி எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நீங்கள் மாதமாக போடலாம். ஸோ இது மூலமாக பிரிச்சுக்கணும். ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், விகிதாச்சாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட பிஎஃப் உங்களுக்கு பிடிச்சிடுறாங்க, ஓகே, அது விட்டுருங்க. மீதி வாங்குற சம்பளத்தில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காகன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் அது ரொம்ப ரேர் கேஸ். ஓகே, மாதம் என்கிட்ட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக எனக்கு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் ஒரு 2,000 ரூபா வந்து பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில். கெட் எக்ஸ்போஷர் டு தட். ஒரு 8% கிடைக்கட்டும் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்கீமில். என்பிஎஸ்ல ஒரு 2,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, மீதி இருக்கிற 6,000-ஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது என்னோட ஒரு சின்ன பையன் ஒருத்தன் சேர்றான் அப்படின்னா அவங்க வீட்டில் கேட்பாங்க, டேய் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போடு பேங்க்கில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லெட் ஹிம் ஓப்பன் த பிபிஎஃப். அதே மாதிரி என்பிஎஸ்லையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம், பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த சமயத்தில் என்பிஎஸ்லையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது கொஞ்சம் வந்து அதிகமான எக்ஸ்போஷர்ஸ் வந்து ஈக்விட்டியில் கொடுத்தாரு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின்குள்ளே வந்துடுவார். ஓகே, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கங்கிறத பார்க்குறேன், சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்ல, அவங்களோட ஃபண்ட் வேல்யூ நல்லாயிருக்கும். எப்போ முதல்லலாம் டவுனில் இருக்கும், அப்போ பயப்படுவாங்க. ஒரு 5 வருஷத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பேசிக்காக பிபிஎஃப்ல 500 ரூபா கட்டினா போதும்ல, இந்த 2,000 ரூபா 500 ரூபாயா வந்துடும். பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த ஒரு 500 ரூபா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போயிட்டு இருக்கு. என்பிஎஸ்ங்கிறது உங்கள் ஆப்ஷன் தான், அதுவும் மினிமம் அமௌண்ட் கட்டினா போதும். ஒரு ஸ்டேஜ் ஆன உடனே ஆனால் அதில் என்னென்னா ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு வருஷம் 50,000 ரூபா 1 லட்ச ரூபா என்பிஎஸ்ல போடுற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, மீதி அதிகமாக they may go for a mutual funds. சார் இப்போ நீங்கள் வந்து எப்படி அலோகேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இது 20s 30s அண்ட் 40ஸ்ல ஏஜ் கேட்டகரியாக வந்து இந்த அலோகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நான் சொல்கிற கணக்கு தான். 20 வயசில் இருக்கும்போது ஆக்சுவலாக ஒரு ரிஸ்க் அதிகமாக எடுக்கலாம். ஸோ அதனால் அவர் கம்மியாகவே எடுக்கலாம். கொஞ்சம் ஏஜ் அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிபிஎஃப்ல கொஞ்சம் அதிகப்படுத்தணும், தென் என்பிஎஸ்ல அதிகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா தென் தே கேன் இன்வெஸ்ட் இன் ரிமைனிங் இருக்கிறத மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஏஜ் கம்மியாக இருக்கும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏஜ் இன்க்ரீஸ் ஆக எங்கே ரிஸ்க் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஓகே சார். இப்போ டேக்ஸ் பிளானிங் அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இது ரெண்டுத்துமே எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது?
இன்றைக்கி இருக்கிற நியூ ரெஜிம் வந்து டேக்ஸ் பிளானிங்க்கான எந்த ஒரு யோசனையும் சொல்கிறதுக்காக வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே டேக்ஸ் பிளானிங் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓல்டு ரெஜிமில் இருந்தீங்கன்னா டேக்ஸ் பிளானிங் பண்ணலாம். ஓகே. நியூ ரெஜிமில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. மீதி இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம் தான். ஓகே. ஸோ இதனால் புது ரெஜிமில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். ஓகே, ஓல்டு ரெஜிமில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த 1.5 lakhsக்குள்ளே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிபிஎஃப் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இஎல்எஸ்எஸ் பண்ணுறீங்க, ஓகே. இது எல்லாமே என்பிஎஸ் பண்ணுறீங்க. ஓகே, என்பிஎஸ் வந்து தனி கிளாஸில் வந்துடும், 50,000 rupees எக்ஸ்ட்ரா. இந்த 1.5 lakhs வந்து பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் வந்துடும், இஎல்எஸ்எஸ்க்கும் வந்துடும். அதை தவிர எக்ஸ்ட்ரா 50,000 rupees வந்து இந்த என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து ஃபார் டேக்ஸ் பிளானிங்னு வியூவில் பார்க்கும்போது. பட் நியூ ரெஜிம் வரும்போது இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே உங்களுக்கு கணக்கில் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சார் இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு வரப்போ ஒரு ஃபிக்ஸ்டான இன்கம் வரது இம்பார்ட்டண்ட்டா இல்லைனா க்ரோத் ஆகிறது வந்து இம்பார்ட்டண்ட்டா சார்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ்டான இன்கம் கிடைக்கணும். அந்த ஃபிக்ஸ்டான இன்கம் கிடைக்கிறதுக்கான கார்பஸை ஜென்ரேட் பண்ணிடணும். ஓகே. ஆனால் நீங்கள் திருப்பி எடுக்க ஆரம்பிக்கும் போதும் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டான இன்கமே எடுத்துகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு மாதம் வருமானம் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஒரு கார்பஸை சேர்த்துட்டீங்க, அதுலேருந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஏன்னா 60 வயசுக்கு ஆனதுக்கப்புறமும் பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், வருஷம் அவங்களோட இது இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும், ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணுற அந்த கார்பஸ் இருக்குல்ல, அந்த கார்பஸை எங்கே வந்து உங்களுக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் உங்களோட ரிஸ்க் பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுதோ அந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுக்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் டூல் என்னென்னா, ஒரு 50% ஈக்விட்டியில் இருக்கலாம், 50% டெப்டில் இருக்கலாம், பாண்டில் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் ரெகுலராக இன்கம் கேஷ் ஃப்ளோ எடுக்க ஆரம்பிச்சிங்க வித் இன்ஃப்ளேஷன் ரேட்டு 5% ஏற்றுக்குங்க. வருஷம் நீங்கள் இந்த வருஷம் மாதம் 10,000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு நான் சொல்கிறது ஒரு கேஷ் ஃப்ளோ, அடுத்த வருஷம் அதை 10,500 மாற்றுங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அது 11,050 ரூபா மாற்றுங்க. 5%, 6% இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேஷ் ஃப்ளோவையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் த்ரூ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இந்த கார்பஸை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதுக்கு தான் 50% ஈக்விட்டி 50% பாண்டில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், உங்களோட கேபிட்டலும் இந்த 50% மூலமாக சேஃப் ஆயிடுது, ரிமைனிங் இருக்கிற 50% க்ரோத்தில் பார்ட்டிசிபேட் ஆகி க்ரோ ஆகுது. ஓகே சார். சார் இப்போ என்பிஎஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னென்ன இருக்குது, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அதை பற்றி சொல்ல முடியுமா? இந்த கீ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும், என்பிஎஸ் வந்து லாக்இன். நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறமா தான் உங்களால் ஃபுல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுக்க முடியும். நடுவில் பார்ஷியலாக எடுக்கலாம். நான் ஃபுல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நீங்கள் 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஒரு பீரியட் முடிஞ்ச உடனே 60 வயசு ஆயிடுச்சு சார், எனக்கு வந்து நான் ஃபுல் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எஸ்டபிள்யூபியில் மந்த்லி கேஷ் ஃப்ளோ எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சார். இதுதான் வந்து 2 கீ டிஃப்ரென்ஸு என்பிஎஸ் வித் கம்பேர் டு மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே சார். சார் இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி பார்க்குறப்ப ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க 2 பேருக்கும் ஏதாவது வேறுபடுமா? இவங்க எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா? கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க பண்ணுறாங்களோ பண்ணலையோ, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க 100% பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் செக்டாரில் அவங்களுக்கு பிஎஃப்பும் பிடிப்பாங்க ப்ளஸ் பென்ஷனும் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்கும் மாதம். ஓகே, ப்ரைவேட் செக்டார் பட் இன்னைக்கு அதாவது யங்கர் ஏஜ் குரூப் இன்னைக்கு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் மோஸ்ட்லி கவர்மெண்ட் செக்டாரில் ரொம்ப ரேர், வெரி நிச் செக்மெண்ட் தான் கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே போகிறாங்க. நிறைய பேர் வந்து கான்ட்ராக்டில் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ அப்படி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்லி அவங்க பிஎஃப் மட்டும்தான். ஓகே, அவங்களோட பிஎஃப் மட்டும்தான் அவங்களோட ஓவரால் பென்ஷனாக இருக்குது. ஸோ அவங்க வந்து 100% ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி அவங்களோட யங்கர் ஏஜ்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ தானே சேர்ந்துருக்கேன், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்றது. இந்தியா மக்களோட மனநிலை என்னென்னா ப்ரோகாஸ்டினேஷன், தள்ளி போடுதல்ங்கிறது நமக்கு வந்து ரொம்ப கைவந்த கலை. அந்த தள்ளி போடுதலை அவாய்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அவங்களோட முதலீட்டாளர்களோட கலந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பண்ணணும். ஓகே சார். சார் இப்போ என்பிஎஸ்ஓ இல்லை பிபிஎஃப்ஓ இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள், அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்னுமே வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ ரிஸ்க்குன்னு நினைக்கிறீங்க? 100% ரிஸ்க்கு. இன்னொரு சினாரியோ பார்க்குறேன். ரிட்டையர்மெண்ட் ப்ராக்டிக்கலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்சதுக்கப்புறம் நடுவில் அந்த ஃபண்டில் போய் கை வைப்பாங்க. அது வைக்கவே கூடாது. நான் என்னதான் அந்த அது எக்ஸிட் ஆப்ஷன் அந்த ஃபண்டில் இருந்தாலும் நீங்கள் உங்களோட அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற கோலோட நீங்கள் அதை அட்டாச் ஆகிக்கணும். அட்டாச் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரக்கூடாது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்
ஓகே அந்த பேசிக் நீட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் போகணும். ஓகே. ஸோ உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டு அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் போகணும். சில பேர் குழப்பத்தில் என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஃபண்ட் எடுத்து வேறு செலவு பண்ணுவாங்க. சைல்டு பசங்க ஃபீஸுக்கு கட்டுவாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிரிச்சிடணும். பேசிக்காக இந்த 3 செஞ்சிடணும் ஒரு இந்திய குடிமகன். ஒன்று சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், அடுத்தது சில்ட்ரன் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், 3வது ரிட்டையர்மெண்ட் பிளானிங். இதில் தலையாய கடமை என்னென்னா ஃபஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தான் பண்ணணும். ஓகே, அதை பண்ணிவிட்டு சின்ன தொகையை ஆரம்பிச்சிட்டாங்கனாலே போதும். அது அவங்களுக்கு பெரிய ஆலமரமாக அவங்களோட 60 வயசு வரும்போது வளர்ந்து நிற்கும். அது எந்த வகையாக வேணால் இருக்கலாம். என்பிஎஸ்ஸாக இருக்கலாம், பிபிஎஃபாக இருக்கலாம், ஆர் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இக்விட்டி ப்ளஸ் ஹைப்ரிட் இந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷன் நம்ம பண்ணுறது சரியா, இல்லைனா வந்து வேறு ஏதாவது காம்பினேஷன்ஸ் இருக்கா சார்? நீங்கள் நடுவில் இருக்கிற இறக்கத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா இன்றைக்கே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் 100%. பட் நடுவில் நீங்கள் ஒரு 50% ட்ராப்பாக பார்ப்பீங்க. இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் கம்மியாகும். திடீர்னு நீங்கள் உங்களோட தொகை வந்து நீங்கள் போட்டது வந்து 150 இருக்கும், திருப்பி திடீர்னு அது 75 வரும். அதை பார்த்து நான் பேனிக் ஆப்பேன், பயப்படுவேன் அப்படின்னா ஈக்விட்டியில் வராதிங்க. ஓகே, ஹைப்ரிடுக்கு போங்க. ஹைப்ரிட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட். ஸோ ஈக்விட்டியில் என்ட்ரி ஆனீங்கன்னா ரிஸ்க் அதிகம், ரிட்டர்னும் அதிகம். ஹைப்ரிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் மாடரேட்டு, ரிட்டர்ன் மாடரேட்டு. டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கு இல்லை, ரிஸ்க்கு லோ, ரிட்டர்னும் லோ. இவ்வளோதான். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.